இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, அதாவது பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே அவர் அமர்ந்திருக்கும்படியாக அவருக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை அவர் நினைத்து அதன் நிமித்தம் அவர் சந்தோஷப்பட்டு சிலுவையின் பாடுகளை அவர் சகித்து கொண்டாராம். அந்த அவமானங்களை எல்லாம் அவர் எண்ணாதபடிக்கு அந்த பாடுகளை அவர் சகித்தார். அதனால் இன்னைக்கு நாமும் இளைப்புள்ளவர்களாக இல்லாமல் உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளாலே செய்யப்பட்டு வருகிற இவ்விதமான விபரீதமானவைகளை எல்லாம் நீங்கள் சகித்து அவரையே நினைத்து கொள்ளும்போது உங்களுக்கென்றும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நிச்சயத்தை நமக்கு அறிவிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையின் பாடுகளை சகித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரிசுத்த ஆவியினாலும் பிதாவினுடைய வலது கரத்தினாலே எழுப்பப்பட்டார், தூக்கப்பட்டார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் அவருடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நாம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனிலே நாமும் அவரோடு கூட என்றென்றும் அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்தின் பாடுகளை சகித்து ஓடுகிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படணும் என்பது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். இன்றைக்கி உங்களுடைய காரியங்கள் எந்தெந்த காரியத்துக்கு நீங்கள் காத்திருக்கீங்க? எந்தெந்த ரட்சிப்புக்கு? ஒரு பிள்ளை இல்லையா, இல்லை உங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்களா, திருமண தடைப்பட்ட நிலையில் இருக்கீங்களா, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம கீழ்ப்படியாமையில் இருக்காங்களா? அப்படி எந்த ஒரு ரட்சிப்புக்கு நீங்கள் காத்து இருந்தீங்கனாலும் தேவனை மாத்திரம் நீங்கள் நம்புங்க. அவருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அதே போல் ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கரம் குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை. அதனால் மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என்னை கேட்டருளும், என் பிரச்சனை என்னவென்று கேட்டருளும். அன்னைக்கு மீகா தீர்க்கதரிசி கேட்டது போல் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு அது தெரிவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அதற்கான பதிலையும் தருவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக தான் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தனம் அவர் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியினாலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு எல்லாம் அவர் பிரசங்கித்தார்னு பார்க்குறோம். ஒரு முறை நமக்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அவர் என்ன ஆனார்? நீதி உள்ளவராய் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் அவர் பாடுபட்டு சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பரிசுத்த ஆவினாலும் தேவனால அவர் வலக்கரம் கொண்டு எழுப்பப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவினா அவர் அந்த மாதிரி பாரடைஸில் இருந்தார் இல்லையா, பரதேசியில் அவர் காணப்பட்டார். அவர் மரித்த போது அந்த இடத்துல காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தாராம். தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார்னு இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த ஆட்கள் யார்? அந்த மரித்தவர்களுக்கு யாருக்கு பிரசங்கித்தார்னா, நோவா காலத்தில் நோவாவுடைய பேச்சை கேட்காம கீழ்ப்படியாமல் மரித்து போனாங்க இல்லையா, அந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரதேசியில் சுவிசேஷத்தை அறிவித்தார். காவலில் இருந்தவர்களுக்கு அவர் பிரசங்கித்தார்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவர் மரித்த போதும் அவர் தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை அவர் செய்கிறவராய், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டார்னு பார்க்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் பார்க்கும்போது அவரை சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்க கொண்டு போகும்போது அவர் வையப்பட்டார். அவங்க அவரை திட்டினாங்க, ஆனால் அவர் பதில் பேசாமல் இருந்தார். பாடுபடும் போது அவர் யாரையும் பயமுறுத்தலை. அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம்.
அதனால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியா அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே இன்றைக்கும் நாம் சுகமாகிறோம், குணமாகிறோம், விடுதலையாகிறோம். அதை விசுவாசித்து நாம் அறிக்கையிடும்போது நமக்கு ஒரு சுகமும் விடுதலையும் உண்டாகுது. அவர் காயப்பட்ட தழும்புகளை நம்மை நோக்கி பார்க்க சொல்கிறார். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், நமக்காக சிந்தின ரத்தம், அதெல்லாம் நம்ம விசுவாசித்து அறிக்கையிடும்போது இன்றைக்கும் நம்மை சுகமாக்க, அவருடைய தழும்புகள் குணமாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து பிதாவாகிய தேவனினுடைய தன்மையின் தற்சொரூபமாக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினாலே வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறதுனால அவர் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி நம் உள்ளத்திலே அவர் மகத்துவமானவருடைய வலது பாரியத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரியத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அவர் நம்மேல வைத்த அன்பினால தான் அவர் தன்னையே சுகந்த வாசனையான பலியாக பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் இன்றைக்கி அவர் வசனத்தையும் அவர் வார்த்தையும் விசுவாசிக்கிற நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம், இங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், சபையாராகிய உங்களை நான் நினைக்கும் போதெல்லாம் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி ஆத்துமாக்களை கொடுத்துருக்காரு, இவங்க எல்லாரையும் தேவன் நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணுன்ற அந்த பிரயாசம் அவருடைய மனசில் இருக்கு இல்லையா? அதனால் உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று வேதவசனம் சொல்லுது. அவனை அவர் கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் மரித்தாலும் தேவன் நம்மை பிழைத்திருக்கும்படியாக செய்வார். அவர் நம்மை உயிரடைய செய்து பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அப்போ நாமும் அவரோடு கூட என்றென்றும் நித்தியத்திலே இருக்க போகிறோம் என்கிற நிச்சயத்தை தரப்போகிறார். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதனால் அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்கிறார். 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கார். அங்கே தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் பிதாவாகிய தேவன் ஒப்புவித்ததுனால சகலமும் அங்கே இருக்க தேவ தூதர்கள் வல்லமை அதிகாரம் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. எசாயா 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ தேவனை நோக்கி பார்க்கணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாகி ரட்சிப்பேன்னு சொல்கிறார். அப்போ பூமியின் எல்லையெங்கிலும் உள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவரை தவிர வேறொரு தேவன் இந்த பூமியில் இல்லை, வானத்திலையும் இல்லை. எபிரேயர் 5:9 தாம் பூரணரான பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்பட்டிருக்கிற யாவருமே நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அவர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசரித்துவ உள்ளவராக இருக்கிறார். அந்த மகிமையை பிதாவாகிய தேவன் தான் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு என்பவர் அவர் ராஜாவாகவும் இருந்தார், அவர் ஆசாரியராகவும் இருந்தார். அந்த நாட்களில் ஆபிரகாமுக்கு திருவிருந்து, அவர் ஒரு போர் செஞ்சுட்டு ஆபிரகாம் திரும்பி வரும்போது அவருக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். அதே போல் ஆபிரகாமும் அவருக்கு தசம பாகங்களை செலுத்தினார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆசரித்துவம் உள்ளவர், ராஜரீக ஆசரித்துவம் உள்ளவர் அவர்.
எப்படி இருதிறத்தாருக்கும் தடையாக இருந்த அந்த பாவத்திரையை விலக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிரவேசித்திருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அந்த இலையிலே பிரவேசிக்கிறதுக்காக தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போய் விடுகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமலும் இருப்பார். அதனால் அவர் தனக்கு முன்வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எப்படி சிலுவை சகித்தாரோ, தேவனுடைய வலது பாரத்தில் இன்றைக்கும் இருக்கிறாரோ, அதே போல் இந்த உலகத்திலே நாம் இலைப்படையாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, பாவிகள் நமக்கு விரோதமாக என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை சகித்து அவரை நினைத்து அந்த நிச்சயத்தை வைத்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறார் இல்லையா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தோடு என் ஓட்டத்தை நான் முடித்தேன்னு சொல்கிறார். அந்த போல் நாமளும் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அந்த நித்தியத்திலே நாமும் அவரோடு கூட என்றென்றும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஆமீன்.